அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயிலுடைய பல முக்கியமான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு மலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1015 ரூபாய் 22 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 301 ரூபாய் 14 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 515 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 601 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 646 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 687 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் பெதர் அல் அமீரா மற்றும் இசா அல் ரமதான் அவர்களுடைய தகவலின் அடிப்படையில் எதிர்வரும் 3-4 நாட்களுக்கு தொடர்ந்து காலநிலை மாற்றம் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி குவைத்துடைய சம்மர் சீசன் ஆரம்பமாகலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் காற்றும் தூசியனுடைய காற்றும் இடைக்கிட மழையும் பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் வியாழக்கிழமை வரைக்கும் மழை எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று இரவு லேசான தூறல்கள் இருந்துச்சு. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. وتطلع الهوام وهي الحيايا والعقارب وتستمر معنا الحرارة بالارتفاع حتى طلوع نجم الثريا فجر 7-6 وندخل في الصيف الحار وموسم البوارح وهي الرياح الشمالية الحارة. والكنة عند العرب قديما معناها اختفاء الشيء الثمين. யுத்தத்தை ஆரம்பிக்க இன்னும் சில நாட்களே, few days அப்படின்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கை. மீண்டும் பதட்ட நிலையை அதிகரிக்கும் சூழல் ஆரம்பமாகி உள்ளது அரபு நாடுகளில். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2.5 நாட்கள் அல்லது 3 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வாரத்துக்கு இருக்குது. அது முடிஞ்ச கையோட மறுபடியும் தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முக்கிய காரணம் உங்களுக்கே தெரியும். இப்போ நேற்றைய தினம் 3 கப்பல்கள், அதில் 2 இந்திய கப்பலும் ஒரு தாய்லாந்து கப்பலும் அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாக இருந்துச்சு. இந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய மறுகணமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் மூடப்பட்டுள்ளது. மறுபடியும் ஒரு அமைதியான நிலைமைக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனைக்கான சூழல் உருவாகும் போது தொழிலாளர்களாகிய நாங்கள் தான் ரொம்பவும் கவலைப்பட வேண்டி இருக்குது. பல பேர் தங்களுடைய பொருட்கள் கார்கோ அனுப்புறதுக்கான பொருட்களில் முதல் கொண்டு நாட்டுக்கு போகிறதுக்கு வரைக்கும் எல்லாத்துலேயுமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, பல தொழிலாளர்கள் தங்களுடைய அந்த இடத்துல இன்னொருத்தரை மாற்றி அமைச்சிட்டு போகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. கேன்சலில் போகணும், ஆனால் இந்த இடத்துக்கு புதிய ஒரு ஆள் வந்தால் தான் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கள கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டு போக முடியும். ஆனால் இப்போதைக்கு அந்த புதிய வீசாவில் வரக்கூடியவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதால, வரக்கூடிய சூழல்கள் இல்லாமல் இருக்கிறதால பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களும் வீசாக்கள் இருந்தும் வர முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இங்கே வீசா முடிஞ்சும் போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க.
இன்றைக்கி இப்போ காலையில் நான் வந்து ஒரு 6 மணி 6:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குவைட்டுடைய சூழல் என்ன, மற்ற நாடுகளுடைய சூழல் என்ன அப்படின்னு அந்த 24 ஹவர்ஸ் குவைத் ட்ரேட் அந்த ஃப்ளைட் ரேடார்ஸ் இதை செக் பண்ணி பார்க்கும்போது குவைத்துடைய வான்வெளியில் எந்த ஒரு ஃப்ளைட்டுமே இல்லை. அதே மாதிரி கட்டார், துபாய், அதே போல் சவுதி அரேபியா பக்கம் சில விமானங்களுடைய பயணங்கள் இருக்குது. ஆனாலும் முன்னொரு காலத்தில் இருந்த ஏர் டிராஃபிக் மொத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஈரான், தெஹரான் பக்கம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான சூழல்லே தான் நிலைமை இருக்குது. பார்க்கலாம், யுத்தம் முடிவடையட்டும் அப்படின்னு முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஜித்தா பகுதிகளில் பார்த்திங்கன்னா அல் நுஸ்ஹா டிஸ்ட்ரிக்டில் வாகனங்கள் 4 தீப்பற்றியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வாகன தீ விபத்தை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. அதே மாதிரி தூசி காற்றுடன் கூடிய மழை சண்டே ஆரம்பமாகும் அப்படின்னு சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு பல இடங்களில் அதிரடியான சோதனைகளை முன்னெடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட உணவகங்களில் நடத்தின சோதனையில் பல உணவுகள் வந்து ரொம்ப நாட்களாக்கியும் ஃப்ரேசரில் வச்சும் உணவுகளை சரியாக பராமரிக்காத கடைகளை இழுத்து மூடியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உணவு கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கடல் தொழிலுக்கு செல்லக்கூடியவங்க, கடல்சார் வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்க கத்தார் நாட்டில் ரொம்ப கவனமாக இருக்குமாறு பாதுகாப்பு அதிகாரிகள், கடலோர காவல்படை எச்சரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சேஃப்டி ஜாக்கெட் மற்றும் அதுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் அணிந்துக்கோங்க அப்படின்றதையும் அவேர்னஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ கடைசியில் டச் பண்ணியிருக்கேன். தொடர்ந்துமே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரோன் பாவனையாளர்கள் இந்த நாட்களில் ட்ரோன் பாவனைகளை தவிர்க்குமாறு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய உணவு கையிருப்பு சம்பந்தமான ஆய்வுகள் தொடர்ந்தும் குவைத்துடைய தொலைக்காட்சிகளில் கவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. வீடியோ காட்சிகள் இருக்கு பாருங்க. لضمان سلامة الإبحار وتجنب المخاطرة أو المساءلة القانونية أثناء الرحلات البحرية، من المهم الالتزام بالضوابط والتعليمات الصادرة من الجهات المختصة. قبل الانطلاق أبلغ الأسرة حول وجهتك ووقت رجوعك المتوقع، والتأكد من حالة الطقس وسلامة الوسيطة البحرية، وتوفر معدات السلامة الأساسية مثل سترات وأطواق النجاة، وجود بوصلة بحرية، والتأكد من صلاحية الإضاءة الملاحية. كما يشترط التأكد من توفر التراخيص السارية وسندات التسجيل. وفي أثناء الإبحار وحتى العودة إلى الميناء التقيد بتركيب جهاز التتبع الآلي AIS وتشغيله في حال تسجيل الدخول البحر، وجهاز اتصال اللاسلكي VHF على قناة 16 بصورة دائمة. وتجنب الاقتراب من المناطق المحظورة أو النفطية، والتواصل مع الجهات المعنية عند الضرورة أو في حالة حدوث طارئ. كما يمنع الإبحار في الظروف المناخية الغير اعتيادية أو بعد صدور تحذيرات بحرية من الجهات المختصة. وعند العودة أبلغ نقطة المراكز العائمة فور الوصول، وقم بتنفيذ أعمال الصيانة الدورية للوسيطة البحرية بعد كل رحلة. فالالتزام بهذه الضوابط ركيزة أساسية لسلامتك وسلامة الطاقم واستدامة النشاط البحري. عبر هذه التغطية الخاصة على قناة الأخبار يتجدد اللقاء معكم من غرفة العمليات في الدفاع المدني حتى نعطي صورة حية ومباشرة حول آخر المستجدات بالنسبة للأوضاع الراهنة في البلاد، وتحديدا نتكلم على أداء يعني وآلية العمل في غرفة العمليات للدفاع المدني. والله الحمد الأمور تسير على ما يرام. يعني دائما نتكلم عن فريق عمل واحد مشترك، منظومة متكاملة تعمل من أجل الكويت من غرفة العمليات في الدفاع المدني، التنسيق والترتيب فيما بينهم لمراقبة ورصد كل الأوضاع الراهنة في البلاد، سواء الداخلية جميع مناطق دولة الكويت، المنافذ سواء كانت المنافذ البرية، المنافذ الجوية وإن كانت متوقفة حتى هذه اللحظة، المنافذ البحرية. نتكلم أيضا بالنسبة للطرق وحركة السير في الشوارع الرئيسية. بالنسبة للأوضاع الداخلية والله الحمد دائما تكون البلاغات اعتيادية، وهذا أمر طبيعي جدا تتعامل معها بعض العمليات المركزية لغرفة الطوارئ، مثلا في إدارة الطوارئ الطبية التي تعمل على مدار الساعة، قوة الإطفاء العام التي تتعامل أيضا مع جزء من البلاغات الاعتيادية، وزارة التجارة والصناعة أيضا تتعامل مع البلاغات الاعتيادية المتعلقة في
حماية المستهلك وغيرها من الأمور المتعلقة في وزارة التجارة والصناعة. العديد من الجهات المدنية والعسكرية تعمل على تلبية كل البلاغات الاعتيادية بشكل سريع. أما بالنسبة للأوضاع الراهنة والله الحمد، احنا دائما نتكلم على لم يستجد أي أمر يستدعي إطلاق صافرات الإنذار في البلاد حتى هذه اللحظة. نتكلم لليوم الثامن أو التاسع على التوالي لم يستجد من الهجمات الصاروخية أو الطيارات المسيرة من العدو الإيراني الآثم على دولة الكويت، ولكن أيضا دائما نتكلم في حال الاستقرار، ولكن الخطر موجود والحذر مطلوب على جميع المواطنين والمقيمين. الاستماع أولا بأول لجميع النشرات الإخبارية والتغطيات الإخبارية. وعبر حزمة مسارات متوازية كثفت دولة الكويت تحركاتها لتعزيز منظومة الأمن الغذائي واستدامة الإمدادات منذ الساعات الأولى لبدء العدوان الإيراني الآثم على البلاد، حيث رسمت التحركات الحكومية خريطة طريق ربطت بين تأمين الاحتياجات العاجلة وترسيخ دعائم الاستقرار الحياتي. وعمدت الخطط الحكومية إلى دعم المسار اللوجستي بهدف تأمين مخازن استراتيجية كبرى ورقع القدرة الاستيعابية للدولة إلى جانب المسار الاقتصادي والرقابي بغية تحصين الأسواق وضبط الأسعار ومنع الاحتكار وصولا إلى المسار الميداني والتشغيلي لضمان كفاءة إدارة المنافذ وتدفق الإمدادات دون انقطاع. وتكاملت هذه الجهود مع المسار الإنتاجي والتمويني الذي ضاعف طاقات التصنيع الغذائي وتوزيع السلع الأساسية، علاوة على المسار الوقائي والإغاثي الذي حول الملاجئ ومراكز الإيواء إلى وحدات استراتيجية مجهزة بالكامل لمواجهة كافة الاحتمالات. وتجسدت جهود الدولة في المسار الاقتصادي والرقابي عبر حزمة إجراءات استثنائية لتحصين السوق المحلي من تقلبات سلاسل الإمداد، تمثل أبرزها في القرار الوزاري الذي يقضي بتولي وزارة التجارة دعم التكاليف الإضافية المترتبة على الشركات المستوردة لضمان استمرارية إمدادات السلع الأساسية إلى الكويت في الحالات الاستثنائية ليشكل ضمانا لتدفق السلع الأساسية دون انقطاع. وبموجب الضوابط المشددة التي وضعها القرار، بات تثبيت الأسعار ركيزة أساسية، حيث تلتزم الشركات المستفيدة من الدعم بتقديم تعهدات رسمية بعدم رفع أسعار البيع محليا ومنع تصديرها إلى الخارج إلا بموافقة وزارية. ورافق ذلك انطلاق فرق الطوارئ في جولات تفتيشية وميدانية مكثفة لتجديد الرقابة على الأسواق وضبط الأسعار، إلى جانب الوقوف الفعلي على مستويات المخزون المتوفرة في مخازن شركات القطاع الخاص، والتأكد من سيابية عمليات التوريد وعدم وجود أي عوائق تعترض تدفق السلع للأسواق.